வணக்கம். தமிழக அரசின் புதிய ரேஷன் கார்டு விதிமுறைகள் அப்புறம் இந்த 2500 ரூபாய் உரிமை தொகை திட்டம் இத பத்தின ரொம்பவே முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. உங்க குடும்பத்துக்கு இந்த உதவி கிடைக்குமா, அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த விளக்கத்துல நாம ரொம்ப தெளிவா டீடைல்டா பார்க்க போறோம். நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? ஓகே. முதல்ல இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பத்தி பேசிடலாம். குடும்பங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்க போகுது. ஆனா இது எல்லார் கைக்கும் ஈஸியா கிடைச்சிருமா? கண்டிப்பா இல்ல. இதுக்கு அரசு சில முக்கியமான புதிய செக் பாயிண்ட்ஸ்களை வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாம குறிப்பா 5 விஷயங்களை பார்க்க போறோம். இந்த 2500 ரூபாய் உதவி திட்டம், இதுக்கு யார் தகுதியானவங்க, யாருக்கெல்லாம் இது கிடைக்காது, ரேஷன் கார்டுல எப்படி திருத்தங்கள் செய்யறது, அப்புறம் கட்டாயமா செய்ய வேண்டிய ஆதார் வங்கி இணைப்புகள். முதலாவது, இந்த 2500 ரூபாய் உதவி திட்டம், அதாவது மகளிர் உரிமை தொகை பத்தின முழு விவரத்தை இப்ப பார்க்கலாம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முதல் முக்கியமான சீக்ரெட் என்னன்னா, இந்த 2500 ரூபாய் எல்லாருக்குமான ஒரு பொதுவான திட்டம் கிடையாதுங்க. உங்க ரேஷன் கார்டுல குடும்ப தலைவரா ஒரு பெண்ணோட பேர் அதிகாரப்பூர்வமா பதிவாகி இருந்தா மட்டும்தான் இந்த உரிமை தொகை உங்களுக்கு வந்து சேரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எல்லா ரேஷன் கார்டுக்கும் இது பொருந்துமான்னு கேட்டா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. பொதுவா 5 வகையான ரேஷன் கார்டுகள் இருந்தாலும் அரசாங்கம் இப்போதைக்கு 3 பிரிவுகள்ல தான் கவனம் செலுத்துறாங்க. நீங்க மானிய விலையில பொருட்களை வாங்குற PHH, NP, அப்புறம் குறிப்பா PHH AAY கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டம் கண்டிப்பா பொருந்தும். 2வது செக்மெண்ட், யார் தகுதியானவர்கள். இதுல இருக்கிற கண்டிப்பான வயது மற்றும் பாலின வரம்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். தகுதியா அரசாங்கம் எவ்வளவு துல்லியமா வரையறுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். ரேஷன் கார்டுல குடும்பத் தலைவியா இருக்கிற பெண்ணோட வயது கண்டிப்பா 60 வயசுக்கு உட்பட்டதா இருக்கணும். ஒருவேளை உங்க கார்டுல வயசு தப்பா இருந்தா அதை உடனே சரிபார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். 3வது விஷயம், யாருக்கெல்லாம் இந்த உதவித்தொகை கிடைக்காது, அந்த விதிவிலக்குகளை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த வயது வரம்ப ரொம்பவே கராரா ஃபாலோ பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா 60 வயசுக்கு உட்பட்டவங்க தகுதியானவங்க. அதே சமயம் 60 வயசு இல்லனா அதை தாண்டிய எந்த ஒரு நபரும் இந்த 2500 ரூபாய் உதவி திட்டத்துக்கு முற்றிலும் தகுதியற்றவங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான கண்டிஷனும் இருக்கு. 60 வயசுக்கு மேற்பட்டவங்க ஏற்கனவே அரசாங்கத்துக்கிட்ட இருந்து முதியோர் உதவித்தொகை மாதிரியான வேற ஏதாவது பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த புதிய உதவித்தொகை கிடைக்காதுன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. 4வது பகுதி, ரேஷன் கார்டு திருத்தங்கள். ஆமாங்க, தேர்தல் காலத்துல இருந்த தடை இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. எலெக்ஷன்னால நிறுத்தி வச்சிருந்த வேலைகள் எல்லாம் இப்போ மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை என்ன தெரியுமா? உங்க ரேஷன் கார்டை உடனே எடுத்து அதுல குடும்ப தலைவியோட பெயர், டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிடுங்க. ஒருவேளை அட்ரஸ் மாத்தணும், ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணணும், இல்ல குடும்ப தலைவி பேரை மாத்தணும்னா டென்ஷன் ஆக வேண்டாம். எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியமே இல்ல. அதிகாரப்பூர்வ மொபைல் ஆப் மூலமாவோ இல்லனா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சேவை மையங்கள்லயும் போயிட்டு இப்போ ரொம்ப ஈஸியா நீங்க திருத்தங்களை பண்ணிக்கலாம். எங்கிட்ட இன்னும் ரேஷன் கார்டே இல்லையேன்னு கவலையா இருக்கா? அந்த கவலையும் வேண்டாம். ஏன்னா புதிய ரேஷன் கார்டுகளுக்கான விண்ணப்பங்களையும் அரசாங்கம் இப்போ வரவேற்க தொடங்கிட்டாங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி நீங்க இன்னைக்கே அப்ளை பண்ணலாம். கடைசி மற்றும் 5வது பகுதி, கட்டாய ஆதார் மற்றும் வங்கி இணைப்புகள். பணம் நேரா உங்க கைக்கு வரணும்னா இந்த இறுதிப்படிகள் ரொம்ப முக்கியம். இதுதாங்க நீங்க கட்டாயம் கிராஸ் பண்ண வேண்டிய சக்சஸ் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரேஷன் கார்டை ஆதார் கூட லிங்க் பண்ணணும். அடுத்தது, அந்த ஆதாரை ஆக்டிவா இருக்கிற உங்க பேங்க் அக்கவுண்டோட இணைக்கணும். இந்த செயின் மட்டும் சரியா இல்லைன்னு வைங்க, அரசாங்கத்தோட எந்த பணமும் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து சேராது. இன்னொரு விஷயத்துல நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். உங்களோட ஆதார் எந்த குறிப்பிட்ட பேங்க் அக்கவுண்டோட இணைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியணும். அது ஸ்டேட் பேங்கா இருக்கலாம், இந்தியன் பேங்க், இல்லனா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். ஆனா பணம் டைரக்டா வந்து விழணும்னா அந்த அக்கவுண்ட் இப்ப பயன்பாட்டுல இருக்கான்னு நீங்க தான் செக் பண்ணணும். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அரசாங்கம் சொல்ற எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருந்து ஒருவேளை உங்க ஆதார் தப்பான இல்லனா முடக்கப்பட்ட ஒரு பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆகியிருந்தா என்ன நடக்கும்? உங்க கண் முன்னாடியே உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை நீங்க இழக்க நேரிடும் இல்லையா? அதனால எல்லாம் சரியா இருக்கான்னு இன்னைக்கே உறுதி பண்ணுங்க. உங்க உரிமையை சரியா பயன்படுத்திக்கோங்க.